ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு நியூஸை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமத்தில் 21 ஆண்டு காலமாக பேருந்து வசதி இல்லை. இந்த அரசாங்கம் வந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேர் அவங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் இந்த அரசாங்கம் இந்த வேலையை பண்ணனால இதை வந்து நம்ம வந்து பாராட்டுறோம், வரவேற்கத்தக்கது. ஆனால் எனக்கு என்ன கேள்வினா, ஏன் இந்த 21 ஆண்டு காலமாக அந்த கிராமத்தில் வந்து ஒரு பேருந்து வசதி கூட ஏற்படுத்தி கொடுக்க முடியலைங்க தான் எனக்கு ரொம்ப கொஸ்டின். அதுவும் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய மாவட்டம். சென்னைக்கு அப்புறம் கோயம்புத்தூர் தான் ஒரு பொருளாதாரத்தை நிறைய தரக்கூடிய ஒரு மாவட்டம். அங்கே அவ்வளவு கல்லூரிகள், அங்கே அவ்வளோ வேலைவாய்ப்புகள், அவ்வளவு மக்கள் அங்கே இருக்காங்க. இருந்தும் அந்த கோயம்புத்தூரில் சார்ந்த ஒரு கிராமத்தில் ஏன் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கலங்கிறதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அது மிகப்பெரிய வழி எனக்கு. ஏன்னா கோயம்புத்தூர் மாதிரிப்பட்ட ஒரு ஏரியாலே அப்படின்னா, அப்போ நீங்கள் கோயம்புத்தூரை தள்ளிட்டு மற்ற ஏரியாலாம் எடுத்து பாருங்கள். அப்போ அங்குள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு என்னென்னா, பொதுவாக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சில இடத்துல குடிநீர் வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, கல்லூரிகள் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் பார்த்துக்காங்க. ஆனால் இந்த காரணத்தை நம்ம கேட்கும் போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2026 நம்ம அவ்வளோ டெக்னாலஜி, நம்ம அவ்வளோ முன்னேற்றங்கள், அப்போ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காரணத்தை காட்டி, அந்த காரணத்தை நான் சொல்ல விரும்பல, அது உங்களுக்கு தெரியும். அந்த காரணத்தை காட்டி அந்த மக்களுக்கு பேருந்து வசதி இல்லைன்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய வழியாக இருக்குது, அது எவ்வளோ பெரிய வேதனை தருது. நிறைய பேர் இப்போ அந்த பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அந்த மக்கள் வந்து அந்த பேருந்தை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகேங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது, அதெல்லாம் பண்ணுறது ஓகே. ஆனால் ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை? ஏன் இதுக்கு இவ்வளோ நாள் பண்ணாமல் இருந்தீங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் ஏன் பண்ணலை? இந்த மக்கள் இத்தனை தடவை போய் போராடி இருக்காங்க, எங்களுக்கு பேருந்து வசதி இல்லை, பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இதை பண்ணலை? இதை யாராவது நம்ம யோசித்தோமா? இதை பற்றி யாராவது கேட்டோமா? நம்ம பேருந்து வசதி இல்லைன்னு நம்ம வந்து சிம்பிளாக அதை கடந்து போக முடியாதுங்க. ஏன்னா ஒரு பேருந்து வசதி இல்லைங்கிறது அங்குள்ள மாணவர்களுக்கு சரியான கல்வியோ சரியான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காது. அப்புறம் அங்குள்ள மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடச்சிருக்காது, நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ இவ்வளோ இருக்குது ஒரு பேருந்து வசதியில். நம்ம அதை வந்து அசால்ட்டாக கடந்து போகிறோம். நமக்கு என்னென்னா 2 நாளில் நமக்கு ஒரு நியூஸ் வேணும், அந்த நியூஸை நம்ம வந்து பற்றி பேசணும், அதை பற்றி நம்ம லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், அதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடந்து போயிருக்கோம். அங்கே அதான் பிரச்சனை. அப்படி இருக்கனால தான் இங்கே நடக்கக்கூடிய தப்புகள் திரும்ப 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 நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு தப்பு நடந்துட்டு சரி, இன்றைக்கி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெரிய மாவட்டத்தில் அந்த ஒரு ஏரியாவில் எப்படி நடந்திருக்குன்னா, மற்ற மாவட்டங்கள் இந்த மாதிரி இருக்குதான்னு பார்க்குறது இந்த அரசாங்கம் இதுக்கு ஒரு இது எடுக்கணும்ல, ஒரு குழு அமைக்கணும்ல. ஒரு குழு அமைச்சு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போங்க, தமிழ்நாடு முழுக்க உள்ள கிராமங்களுக்கெல்லாம் போங்க, போய் பாருங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கான்னு இந்த அரசாங்கம் பார்க்க சொல்லணும். நீங்கள் எப்படி ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு பெண்களுக்காக ஒரு பாதுகாப்பு படை ஏற்படுத்தினீங்களோ, அதே மாதிரி இங்கே உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்கி நீங்கள் இந்த குழு வந்து எல்லா கிராமத்துக்கும் போகணுங்க. இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை தீர்க்கணும். இங்கே பேருந்து வசதி மட்டும் பிரச்சனை இல்லை, இங்கே நிறைய ஏரியாவில் வந்து குடிநீர் கொடுக்க மாட்டாங்க, நல்ல தண்ணி கிடைக்க மாட்டேன். ஏன் கிடைக்க மாட்டேன்னு கேட்டால் இதே தான் காரணம். தெரியும். ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மக்களை வந்து வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான், எலெக்ஷன் வருதா நாங்கள் மக்களை பார்ப்போம், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்போம், அவங்களும் எங்கிட்ட காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க, அதோடு எங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் முடிஞ்சு போச்சு. நாங்கள் எம்எல்ஏ ஆகிட்டோமா, மக்களுக்கும் எங்களுக்குள்ள அந்த லைனே கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே காரில் பறந்து போயிட்டு போகும்போது அப்படியே டாட்டா காமிச்சிட்டு, நாங்கள் போகும்போது எங்கள் பின்னாடி 10 பேர் ஓடி வருவாங்க, அப்படியே டாட்டா காமிச்சிட்டு நாங்கள் போயிடுவோம். இதுதான் இங்கே நடந்துகிட்ருக்கு. இதை மாற்றணும் மொத்தமாகவே. இங்கே உள்ள மக்கள் பிரதிநிதிகள் வந்து மக்களுக்காக களத்தில் இறங்கி நிற்கணும். நீங்கள் மக்களுக்காக வேலை செய்யணும், மக்கள்கிட்ட பேசணும். நீங்கள் மக்கள்கிட்ட பேசினா மட்டும்தான் மக்களுக்கு என்ன குறைன்னு தெரியும். நான் வந்து கார்லேயே வருவேன், கார்லேயே போவேன், அப்புறம் எதுக்கு நீங்கள் மக்கள் பிரதிநிதி கிடையாது நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா. ஏன்னா 21 ஆண்டு காலம் ஒரு கிராமத்துக்கு நீங்கள் ஒரு பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்கலன்னா இது எவ்வளோ பெரிய வலி, எவ்வளோ பெரிய வேதனை இது. அங்கே உள்ள மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து மனு கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தித்தாங்கன்னு. ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை? ஏன் அந்த வில்லேஜுக்கு வந்து நீங்கள் வந்து பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கல? இந்த கேள்வி யாராவது ஒருத்தன் கேட்டானா? எவனும் கேட்கல. எல்லாரும் இப்போ பேருந்து வசதி வந்துட்டு சந்தோஷம். ஏன்டா ஏற்படுத்தி கொடுக்கல? ஏன்டா 21 ஆண்டு காலமாக நீங்கள் பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு ஒருத்தன் கொஸ்டின் கேட்டானா? கேட்டிருக்கே மாட்டான், கேட்க மாட்டான். எதுக்கு கேட்கணும்? நமக்கு அந்த கேட்கக்கூடிய நமக்கு அதான் அந்தளவுக்கு தான் நமக்கு ஒன்றும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோமே. நமக்கு அதை பற்றி தேவையே இல்லையே.
ஸோ அதுதான் சொல்கிறேன். நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, எனக்கு அதை கேட்கும்போது கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு வந்த முதல் கேள்வி அதான். ஏன் 21 ஆண்டு காலமா பேருந்து வசதி பண்ணலப்பா? இது பேருந்து வசதி அவ்வளோ பெரிய விஷயமாயா? அதை ஏன் பண்ணல? அதுவும் 21 ஆண்டு காலமா அதை ஏன் பண்ணலன்னு தான் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிச்சு. இந்த இந்த மாரி கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்குமா? அப்படி நீங்கள் உங்களுக்கு இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே எழுந்ததுன்னா, என்னோட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவில் மனுஷனா மதிங்க ஃபஸ்ட்டு. மக்களோட மக்களாக இருங்க. இங்கே நம்ம பிறக்கிறோம், இறக்குறோம். இடையில வாழ்கிற நாளில் வந்து போடுற உடையிலிருந்து, உண்ணுற உணவில் இருந்து, நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருந்து, எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லாமே எவனோ தயாரிக்கிறான். எவன் தயாரிக்கிறான்னு நமக்கு தெரியாதுங்க. அதனால் அதெல்லாம் விட்டுட்டு மனுஷனா மதிங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும்னா இந்த குப்பையெல்லாம் தள்ளிட்டு நம்ம வந்து நம்மளே தயார்படுத்தி அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு போகணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு திருந்தணும். இதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தோன்னா உருப்பட மாட்டோம். நன்றி.